முடிஞ்சால் இந்த பைக்கை திருடி பாருங்கடா அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி மணிமேகலை இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன திரையில் கலகலான்னு இருக்கக்கூடிய ஆங்கரில் மணிமேகலையும் ஒருத்தங்க. மைக்கு இவங்க கையில் கிடைச்சா போதும், மைக்கை அவங்க பிடுங்குற வரைக்கும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. குக்கு வித் கோமாளியில் 3 சீசன்களாக இவங்க கோமாளியாக தான் நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த கோமாளியாக இவங்க பண்ணுற சேட்டைகள் எக்கச்சக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி மணிமேகலை வந்து தன்னோட ஆசையாக வாங்கின பைக் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பைக்கை வந்து திருடுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு புகாரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் புகார் கொடுத்தாலுமே இந்த பைக்கை வந்து அவங்களால இன்னும் கண்டே பிடிக்க முடியல. தொடர்ச்சியாக அவங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு புதிய BMW பைக் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவும் போட்டிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தொலைஞ்சு போன பைக்கை வந்து கண்டே பிடிக்க முடியல. பொறுத்து பார்த்து அவங்க இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக்கை வந்து வாங்கிட்டாங்க. பழைய பைக் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு ஒரு புது பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குக்கு வித் கோமாளி செட்டில் வெங்கடேஷ் பட் அவர்கள் கூட கலாய்ச்சிருப்பார். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். புது BMW பைக்கோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த புது பைக்கை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது, அதனால் கொஞ்சம் 3 மாதம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படிங்கிற நோக்கில் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பழைய பைக் வந்து எப்படியாச்சும் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்த மணிமேகலைக்கு அவங்க முழுசாக ஓட்டி கற்றுக்கிறதுக்குள்ளே அந்த பைக்கை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த புது BMW பைக்கை வந்து எப்படியாச்சும் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறாங்க. பழைய பைக்கை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதில் சேஃப்டியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த புது பைக்கில் ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பொருத்தி வச்சுருக்கோம். அந்த பைக்கில் வந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லவே மாட்டோம். பைக்கை யாராச்சும் எங்கள் 2 பேரை தவிர மற்ற யாராச்சும் தொட்டாங்க அப்படின்னா பைக்கில் இருந்து எந்த இடத்துல இருந்து சவுண்டு வரும்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போடும். அதனால் இந்த பைக்கை வந்து திருடவே முடியாது, முடிஞ்சால் திருடி பாருங்கடா அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து சவாலும் விட்டுருக்காங்க. அந்த சேஃப்டியான விஷயம் வந்து பைக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா திருட போகிறவங்க வந்து உஷாராயிருவாங்கல்ல. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை. இது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க.